Hi friends, good morning. நீங்கள் வந்து இன்னைக்கு ஃபேஷியல் தியரி கிளாஸ் பார்க்க போகிறோம்ல. ஃபஸ்ட்டில் இருந்து நம்ம யூடியூப் சேனலில் த்ரெட்டிங்கு, வேக்சிங்கு, ப்ளீச்சு இந்த மாதிரி எல்லா கிளாஸஸும் போட்டிருக்கோம். நீங்கள் அதையும் போய் பார்த்துட்டு ஃபேஷியல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தியரி கிளாஸ் ஃபேஷியலில் ஃபேஷியலுக்கு தேவையான திங்ஸ் முதல்ல என்னென்னு பார்த்துங்க. ஹெட்பேண்ட் இந்த மாதிரி இருக்கும். கஸ்டமருக்கு நீங்கள் வந்தோடனே ஹெட்பேண்ட் போட்டு விடணும். ஹெட்பேண்டு டவல் நீங்கள் வந்து எந்த மாதிரி டவல்னாலும் வச்சுக்கலாம். காட்டன் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் ஐபேடு வச்சுக்கோங்க. அது லாஸ்ட்டு பேக்கில் இருக்குது. இது வந்து காட்டன் ஐபேடு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வச்சு கண்ணில் வைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவாங்க. காட்டன் ஐபேடு. அடுத்து ரோஸ் வாட்டர் வந்து ஃபுல்லாக வச்சுட்டு நமக்கு தேவையான அளவு இந்த பாட்டில் குட்டி பாட்டிலில் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம். அப்புறம் கிளிப்ஸு, செக்ஷன் கிளிப்ஸ் வச்சுருக்கோம்ல, இந்த மாதிரி கிளிப்ஸ் வச்சுக்கோங்க. பவுல் 2 பவுல் வச்சுக்கோங்க. அப்புறம் பிளாக் ஹெட்ஸ் ரிமூவர். இது வந்து பிளாக் ஹெட்ஸ் ரிமூவர் தான். இந்த பக்கம் வந்து ஹோல்ஸ் பெருசாக இருக்கும், இந்த பக்கம் வந்து குட்டியாக இருக்கும். நம்ம அழுத்தி எடுக்கிறதுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி அழுத்தி பிம்பிள்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்ம அழுத்தி எடுக்கிறதுக்கு பிளாக் ஹெட்ஸ் ரிமூவர். பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும். ஒரு சிலருக்கு நோஸில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹெட்ஸு, பிளாக் ஹெட்ஸ் இருக்கும். அதெல்லாம் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின்னில் நம்ம இப்படி பிடிச்சிட்டு நாளைக்கு வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க எப்படி பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து பிளாக் ஹெட்ஸ் ரிமூவர். அதுக்கடுத்து ஃபேஸ் டிஷ்யூ. இது ஒன் டைம் யூஸ் தான். நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு பண்ணதை அப்படியே வெளியில் போட்டுறது தான் நல்லது. திருப்பி அதையே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இது மாதிரி குட்டி குட்டி டிஷ்யூலாம் கிடைக்குது கட் பண்ணி. இந்த மாதிரி டிஷ்யூஸ் வாங்கிக்கோங்க, நான் கட் பண்ணுவேன். நம்ம ஃபேஷியலோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கிளென்சிங் தான். இது வச்சு நம்ம வந்து ஒரு 2 minutes மசாஜ் கொடுக்குறோம். இப்போ நம்ம பார்லரில் வந்து பெரிய கிளென்சிங் மில்க்கும் இருக்குது. இது வந்து ஓப்பன் போர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்குரிய கிளென்சிங் மில்க்கு. நீங்கள் உங்களுக்கு வந்து குட்டி கிட்ட இது வாங்கிக்கலாம். ஓப்பனில் உள்ளது பெஸ்ட்டாக இருக்கும்னா இந்த கிளென்சிங் நீங்கள் வச்சுக்கலாம். காமனாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கிளென்சிங் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஸ்க்ரப்பு வந்து எவ்வளோ நிமிஷம் கொடுக்கணும்னா உங்களுக்கு வந்து கிளென்சிங் வந்து 2 நிமிஷம் கொடுத்து தொடச்சி எடுத்துடுறீங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பு வந்து 2லேருந்து 5 நிமிஷம் நல்லா மசாஜ் கொடுத்து அதுக்கப்புறம் திருப்பி நம்ம வந்து டிஷ்யூ வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துடுறீங்களா, இது வந்து ஸ்க்ரப்பு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மசாஜ் க்ரீமுக்கு தான் உங்களுக்கு வந்து 20 minutesலேருந்து 25 minutes வரைக்கும் நீங்கள் மசாஜ் கொடுக்கணும். மசாஜில் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து செஸ்ட் டு சின் இருக்குது, சின் டு ஏர், அந்த மாதிரி நிறைய இருக்குன்னா நம்ம பண்ணும்போது நாளைக்கு ப்ராக்டிக்கல் கிளாஸில் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஸ்க்ரப்புக்கு அடுத்து நம்ம வந்து மசாஜ் க்ரீம் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்து வந்து ஜெல்லு. ஒரு சில கிட்டில் தான் ஜெல்லு கொடுத்துருப்பாங்க, ஒரு சில கிட்டில் ஜெல் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஜெல்லு, சீரம், டோனரு இதெல்லாமே பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் லெவல் கிட்டில் இருக்கும். அப்போ வந்து நம்ம மசாஜுக்கு அடுத்து ஜெல்லு கொடுத்துட்றோம். ஜெல்லு கொடுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அதை வந்து அப்சர்வ் ஆக விட்டுறோம். கட் பண்ணுறியா? அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக் போட்டு நம்ம வந்து ட்ரை பண்ண விட்டுறோம்ல. இது வந்து நம்ம ஃபேஷியலுக்குரிய ஸ்டெப்ஸு. ஃபஸ்ட்டு கிளென்சிங்கு, ஸ்க்ரப்பு, மசாஜ் க்ரீமு, அப்புறம் ஜெல்லு, அதுக்கப்புறம் வந்து பேக்கு நம்ம போட்டு ரிமூவ் பண்ணிடுறோங்க. இன்றைக்கி வந்து நம்மளோட ஃபேஷியல் தியரி கிளாஸ் பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஃபேஷியல் வச்சு உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்குறேன். நம்மளோட வீடியோஸ்லாம் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம். அப்போது நம்ம வந்து கோல்டன் கிட்டு யாருக்கு யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணக்கூடாதுன்றத எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. பிம்பிள் ஸ்கின்னுக்கு எந்த க்ரீம் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணக்கூடாது, அதையும் எனக்கு போட்டுவிடுங்க கமெண்ட் செக்ஷனில். ஓகேப்பா, தேங்க்யூ.